திமுகவினுடைய கட்சியில் அங்க வகிக்கிற முக்கிய பொறுப்புடைய ஒரு மாவட்ட செயலாளர்களோ அடுத்தப்படனா துணை செயலாளர்களாக இருக்கிறவங்க மிகவும் அதிகாரம் படைத்தவர்களாக தான் இருக்கிறாங்க. எந்த மாவட்டத்தில் எந்த அமைச்சர் இருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் அந்த அந்த அமைச்சருனுடைய சாதிக்காரர்கள் ஒரு 50% 40% இருக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலையாக இருக்குது. அதனால் இந்த திமுகவினுடைய அடுத்த ஆட்சியில் அவர்கள் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய இடத்தை விட்டு கொடுக்க போவது கிடையாது. திமுக ஆட்சி நடக்கும் பொழுது அவர்கள் விட்டு கொடுக்க போவது கிடையாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு சதுரத்திலையும் இருக்கின்ற திமுக கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்ன சமூகமாக இருக்காங்களோ அந்த சமூகத்துக்கு தான் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்க சொல்ல வெறும் சாதியை மட்டும் குறிப்பிட்டு கிடையாது, அந்த பகுதியில் அந்த சாதிக்காரராகவும் இருக்கிறாரு, அதிகாரம் படைத்த நபராகவும் தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளும் அமைச்சர் பொறுப்புகளும் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த நபர்கள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த நபர் அவர்களுடைய சாதியை சேர்ந்த சாதி வெறியை தூண்டிவிட்டு பிள்ளைகளையும் சிறுவர்களையும் மாணவர்களையும் கத்தியை தூக்க வைக்கின்ற சாதி வெறி சிந்தனையை ஊட்டி வளர்க்கின்றவர்களுடன் தொடர்பில் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திமுகவில் சேர்ந்தவர்கள் எல்லாம் ரவுடியா, கொலைகாரர்களா, மொள்ளமாரித்தனம் பண்ணுகிறவர்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் இவர்களுக்கு பர்டிகுலராக அவங்க இருக்கிற மாவட்டத்தில் யார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, சாதி வெறியை யார் தூண்டிக்கிட்டு இருக்கா, யார் மாணவர்களை தூண்டி வன்முறையாளர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கா, இளைஞர்கள் வன்முறையாளர்களாக மாற்றிட்டு இருக்காங்கிறது இந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க சாதிக்கிறாங்க தான் அந்த நபர்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் ஆதிக்க நிறைந்த சாதியினர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்க சொல்ல இந்த மாவட்ட செயலாளரோ இந்த அமைச்சரோ இந்த முக்கியமான திமுகவினுடைய புள்ளியினுடைய சாதிக்காரங்க தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரவுடிசமாக இருந்தாலும் சரி, சாதிய சிந்தனையோடு மக்களை ஊட்டி வளர்த்து பெரும் படையை திரட்டி வைத்திருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவங்க தான். அப்போது இந்த சாதி உணர்வுகளை தூண்டி விடுறது யார், சாதி உணர்வு வன்முறைகளை ஏற்படுத்துகிறவங்க யார், பர்டிகுலராக இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுங்கிறது அந்த ஊரினுடைய அந்த சம்பவம் நடந்த இடத்தினுடைய மாவட்ட செயலாளரோ துணை செயலாளரோ இப்படிப்பட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கிற திமுகவில் உள்ள பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி சாதிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலைகள் இருந்தாலும் சரி, அதில் ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் எப்படி இருக்குதுன்னா, இன்றைக்கி எந்த பகுதியில் யார் ஆதிக்கம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்களோ அவர்களுடைய பிள்ளைகளையோ அவர்களுடைய மகன்களையோ பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க காதலிச்சாவோ அவங்ககிட்ட வம்பு பண்ணாங்களோ அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அந்த பகுதியில் இவங்க நல்லா படித்தாலோ, பட்டியலின மக்கள் அங்கே நல்லா படித்தாலோ நல்லா விளையாடுற திறமை படைத்தவர்களாக இருந்தாங்கன்னா கொலை செய்யப்படுறாங்க. இதில் அரசியல் தலையீடு இருக்குது. அரசியல்வாதிகள் உள்ள தலையிட்டு இதை ஆணவ படுகொலையாக கேஸ் போடக்கூடாது, இது பிசிஆர் வழக்காக மாற்றக்கூடாதுங்கிற தலையீடுலாம் பண்ணுறாங்க. யார்? இந்த ஆதிக்க சாதியினருடைய திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்க, மாவட்ட செயலாளரும் இருக்காங்க, அமைச்சராகவும் இருக்காங்க. அதான் தமிழகத்தில் எந்த சாதி எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கோ அந்த சாதியை சேர்ந்தவர் தான் மாவட்ட செயலாளர். இது பட்டியல சமூகத்துக்கு மட்டும் வரி விலக்கு, விதிவிலக்கு. பட்டியல சமூகத்தை எங்கே அதிகமாக இருக்காங்க அவங்க பட்டியல சமூகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ கிடையாது. மற்ற எல்லா சாதியிலையுமே யார் அங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் அங்கே மாவட்ட செயலாளராக, துணை செயலாளராக, பகுதி செயலாளராக, ஏன் ஊராட்சி மன்ற தலைவராக இப்படிலாம் இருக்காங்க. எப்படின்னா நம்மளுடைய சட்டத்தின்படி நமக்கு இடஒதுக்கீடின்படி வருகிற அந்த அதிகாரம் படைத்த அந்த அந்த எம்எல்ஏ பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதி தலைவர்கள் தான் அங்கே அங்கே வைக்கிறாங்க. அப்படிங்க சொல்ல அந்த பகுதியில் நடக்கிற கொலையாக இருந்தாலும் சரி, என்ன குற்றச்சம்பவம் நடந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இவங்களுக்கு தெரியாட்டினாலும் இவங்க கட்சிக்காரங்களோடு அவங்க தொடர்பில் இருக்காங்க, அவங்க பாதுகாக்கப்படுறாங்க, அவங்க தப்பிக்கப்படுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற காவல்துறையினும் அந்த சாதியினராக இருக்கிறாரு. அதனால் அவரே சில வழக்குகளை இந்த குற்றவாளிகள் மேல் போடுறது கிடையாது. இன்றைக்கி தமிழகம் ஏறத்தாழ பாதி வட மாநிலமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த திராவிட மாடல் சிந்தனையாளர்கள்
கோட்பாடுங்கிறத விட்டுட்டு வட மாநிலத்தை விட தமிழ்நாடு பெட்டர் தான் சமூக நீதியில். வட மாநிலத்தில் 100 கொலை உழுது, இங்கே என்னப்பா 50 கொலை தானே உழுது. ஏறத்தாழ இங்கே வந்து தமிழகத்தில் பட்டியலின சமூகமாக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி 40% காப்பாற்றப்படுறாங்களே. இதே மாதிரி வேறு எங்கேயுமே காப்பாற்றப்படலை. இப்போ பிஜேபி நீங்கள் உள்ளே விட்டுறக்கூடாது. உள்ளே விட்டுட்டா இப்படி இருக்கிற பாதுகாப்பும் உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுங்கிற கான்செப்ட் தான் இருக்குது. அப்போது இந்த அதிகாரம் படைத்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, வருகிற தேர்தலில் இவங்க வந்து இவங்களுடைய பதவிகளை விட்டு கொடுப்பாங்களா, இல்லைன்னா இவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை விட்டு கொடுப்பாங்களா, இவங்க எம்எல்ஏ பொறுப்பை விட்டு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. அதனால் கண்டிப்பான முறையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வேலைகளை 95%, 99% வேலையை செய்வாங்க இறங்கி. அந்த 99% அவங்க வேலையை செஞ்சாலும் அவங்க சாதிக்காரர் தான் அவங்கள எதிர்த்து எலெக்ஷன் நிற்க போகிறார். எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதுதான் அமைப்பு, இதுதான் ரூல். இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகள்லேயும் எந்த மாவட்டத்தில் எந்த சாதிக்காரங்க இருக்காங்களோ அந்த சாதிக்காரங்களுக்கு தான் சீட்டு கிடைக்க போகுது. அப்போது அவங்க சாதியிலங்கிறனால 100 பேரை 2ஆக உடச்சிருவாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, எந்தெந்த கட்சி இருக்கோ அந்தந்த கட்சியில் அந்தந்த சாதிக்காரனுக்கு தான் சீட்டு கொடுக்க போகுது. அப்போ அந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸுடைய ஓட்டரை பிரிக்கிறாங்க. அது போக அப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த கட்சி என்ன செய்யுதுன்னா மற்ற சமூகத்துக்கிட்ட போகுது. எதுக்கு? மீதி ஓட்டுகளை திரட்டுருக்கு. அதில் தமிழகம் முழுவதும் பட்டியலின சமூகம் எந்த கட்சிக்கு 99% ஓட்டு போடுதோ அந்த கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இதுதான் உண்மை. இது யாருனாலும் சரி யோசித்து பார்த்துக்கிட வேண்டியதான். அப்போது பட்டியலின சமூகம் 90% ஆட்சியில் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் பட்டியலின சமூகத்திற்கான அதிகாரம் எப்படி இருக்குது, அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அவங்க எந்தெந்த மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் என்ன முக்கியமான பொறுப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் எந்த சாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அந்த சாதி கட்சியினுடைய அந்த சாதியினுடைய தலைவர் தான் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பார், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருப்பார், அதிகாரம் படைத்த காவல்துறையில் இருப்பாங்க. ஏன் எல்லா துறையிலையுமே அந்த சாதிக்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கரத்தில் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே பட்டியலின சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நாகரிகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். அன்றைக்கி 50 ரூபா சம்பளம் வாங்கினா இன்றைக்கி 1000 ரூபா 1500 சம்பளம் வாங்குறோம். ஆனால் சம்பளம் வாங்கினாலும் இங்கே இந்த சமூகத்தில் வந்து சமமாக நடத்தப்படுறாங்களான்னா இல்லை. எப்படி சமமாக நடத்தப்படுறாங்க? இன்றைக்கி வந்து ஒரு சேரில் உட்கார வைக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. சேரில் உட்காரலாம். ஆனால் சமூகத்தில் உளவியல் ரீதியாக இந்த சாதியை சேர்ந்தவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் நடப்பான், இப்படி தான் செயல்படுவாங்கிற ஒரு சித்தாந்த கட்டமைப்பை இந்த திமுகவும் கட்டமைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா என்ன செய்ய முடியும்னா இங்கே சமூக நீதியை திமுகவே கடைப்பிடிக்கல தான் உண்மை. இன்றைக்கி தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தான் ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கு. இது வந்து அதாவது என்னென்னா உங்களுக்கு எதிராக நான் செய்ய போகிறேன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான கரெக்டான ஆள்னா நான் உங்களுக்கு எதிராக செய்ய விடாமல் நீங்கள் தடுத்துருக்கணும். தடுக்கலை. திமுக அரசு பட்டியலின மக்கள் சாக சொல்ல அதை தடுக்கலை. ஏன்னா அந்த பட்டியலின சமூகத்தை கொலை செய்கிற இங்கே ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கான். ஒரு பட்டியலின சமூகம் எந்த மாவட்டத்தில் வெட்டி கொல்லப்படுறானோ அந்த மாவட்ட செயலாளர் ஒரு ஆதிக்க சாதிய மனநிலையை நான் வந்து எவன் கொண்டிருக்கானோ அவனுடைய சாதியை தான் இருக்கான். எவன் கொலை செஞ்சானோ அவன் சாதியை சேர்ந்தவன் தான் இங்கே அதிகாரத்தில் இருக்கான். அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா நீதியை நிலைநாட்டணும்னு விருப்பப்படலை. அந்த கொலை செஞ்சவன் நம்ம சாதிக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றுறான். தலைமைகள்கிட்ட இல்லை இந்த கொலை வந்து இதுக்காண்டி நடந்துச்சு, காதலுக்காண்டி நடந்துச்சு, கள்ளத்தனமான உறவுக்காண்டி நடந்துச்சு, திருட்டுத்தனமான செயல்பாடுக்காண்டி நடந்துச்சின்னு சொல்லி பட்டியலின சமூகத்தின் மேலே குற்றங்களையும் அடுக்கிறானுவன். இதை வந்து இந்த தலைமைகள் ஏற்றுக்கிறது. காரணம் என்னென்னா இவங்களுடைய பார்வை தமிழகத்தில் பட்டியலின சமூகம்னா ஒரு அழுக்கானவனுவன், ஒரு விழிப்புணர்வு இல்லாத சமூகம், ஒன்று சேர மாட்டாங்க, எதிரெதிர் கருத்து வைப்பாங்க, ஒரே கட்சியில் 2 அணியாக இருப்பாங்க, 3 அணியாக இருப்பாங்கங்கிற சிந்தனை இந்த கட்சிக்குள்ளே ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இருக்குது. அப்படி சிந்தனை இருக்கிறனால பட்டியலின சமூகத்துக்கு மேலே நடக்கப்படுற எல்லா இன்னல்களையும் அவங்க மேலே திணிக்கப்படுற எல்லா வன்முறைகளையும் ஏன் உயிர்பலி கொலைகள் நடக்கிறதையும் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எல்லா கோரிக்கையும் ஒரு சர்வசாதாரணமாக கடந்து போகுது. அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறல. ஒரு உயிர் போது கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் அதற்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா ஒரு தப்பான பின்னணியை காட்டி இவங்க இப்படி சொல்கிறாங்க. இதற்கு வந்து இவங்க எல்லாரையும் அப்படி சொல்கிறாங்கன்னு தான் நான் குற்றச்சாட்டுறேன். ஏன்னா
பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு சென்னையினுடைய சமூக நீதி தலைவர். உண்மையிலுமே ஒரு பயங்கரமான ஒரு மக்களுடைய பாதுகாவலர். சென்னை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீக குடியாகிய பட்டியலின சமூகத்தினுடைய அனைத்து பட்டியலின சமூகத்திற்கான ஒரு முக்கியமான பாதுகாவலராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சதுக்கு இந்த அரசு இதை தான் சொன்னிச்சு. அவர் வந்து ஒரு குற்றவாளி, குற்ற பின்னணி உடையவர், அவர் அப்படி பண்ண எந்த குற்றச்சாட்டும் அவரை வந்து இவங்களாம் வைக்க முடியாது. இங்கே வந்து இந்த தமிழகத்தில் ரவுடி, சாதியை வச்சு அரசியல் செஞ்சவன், சாதியை வச்சு பல கொலைகள், ஒரு 3-4 கொலை வழக்கு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து தலைவராகிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு 3-4 சாதிய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தவன், அவனுக்கான அரசியல் சிந்தனை எப்படி இருக்கும், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பாருங்கள். சாதி கொலைகளை பண்ணவனுவ இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆளாக பார்க்கப்படுறாங்க. கொலை வழக்கு, எதிர் சாதியினர் மேலே வன்முறை தாக்குதல் நடந்ததாக அதில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வழக்குகள்லாம் புனையப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து சாதி தலைவராகவும் மாவட்ட செயலாளராகவும் கட்சி தலைவராகவும் இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது? அந்த மாதிரி தலைவர்கள் தான் இன்றைக்கி பொறுப்பில் இருக்க சொல்ல என்ன ஆகும்? அவங்களுடைய சாதி வெறியை, சாதி உணர்வை காட்டுறாங்க. மதுரையில் போன வருடம் ஜல்லிக்கட்டில் ஒரு சாதியை சேர்ந்த பட்டியலின சமூகத்தில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கள மாடு பிடிக்க விடலை. அது மேலே அங்கே இருக்கிற மூர்த்திங்கிற அமைச்சர் மேலே அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. அதையும் இந்த திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கல. அதை ஒரு பெருசாக அதை பொருட்டாக எண்ணலை. இப்போ என்ன நினச்சின்னு தெரியல இந்த பொங்கலுக்கு. அப்போ என்ன சொல்கிறேன்னா இதுதான், இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எந்த சாதி எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கோ அந்த மாவட்ட அங்கே அந்த சாதிக்காரங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்காங்க எல்லா கட்சியிலையும். அப்படி சொல்ல இந்த தமிழக அரசு இன்னும் இந்த திராவிட மாடல் சமூக நின்று எத்தனை நாள் உருட்ட போகுது? இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபி கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பட்டியலின சமூகத்திற்கான ஒற்றுமை வரும். பட்டியலின சமூகத்துக்கான இவன் லைட்டாக அடிக்கான், மற்ற இடத்துல பட்டியலின சமூகம் நல்லா இருக்காங்க. அப்போ பட்டியலின சமூகம் மற்ற சமூகத்தை மாதிரி ஒன்று சேரணும்னா இந்த பட்டியலின சமூகத்தை தமிழ்நாடு முழுக்க வெளுக்கிறதுக்கு ஆள் வரப்போகுதுன்னு தான் இப்போ பூச்சாண்டியை பிடிச்சி இந்த ஆளும் ஒர்க்கை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு. சனாதன குரூப் வந்துடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடக்கூடாது, வரணும். வந்தால் மட்டும்தான் அவன் நம்மளை மட்டும் அடிக்க போகிறது இல்லையே, பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவனை மட்டும் அடிக்க போகிறதில்ல. அவனை பொறுத்தவரை எல்லாம் சூத்திரனு தான். எல்லாமே பார்ப்பனியத்திற்கு அடிமையாக இருக்கின்ற அடிமைகள். ஆனாலும் இந்த அடிமைகளுடைய சிந்தனையில் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நாங்கள்னு சொல்கிறான். இன்றைக்கி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இவனை அடிப்பான் அவன். அப்போ தெரியும் இந்த அடிமைகளுக்கு இன்றைக்கு வந்து யாருக்கு யார் அடிக்கா, யாருக்கு யார் அடிமைங்கிற புரிதல் இல்லாதனால தமிழ் மக்களுக்குள்ளேயே சாதிய கட்டமைப்பை உருவாக்கி நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறோம். கேட்டால் நம்ம வந்து பெரிய வரலாறு கொண்டவர்கள் தமிழர்கள், கீழடியை பாருங்கள், மேலடியை பாருங்கள், சைடடியை பாருங்க. என்னத்தை பார்த்தாலும் நீயும் வட மாநிலத்தை சேர்ந்த சாதி வெறிகள் மாதிரி மத வெறிகளை மாதிரி முட்டாளாக இருக்கும் பொழுது நீ என்னதான் உன்னுடைய பெருமையும் வரலாறையும் பேசினாலும் நீ முட்டாள் தான். இங்கே என்ன மாற்றம் இருக்குது? தமிழகத்தில் வந்து வட மாநிலத்தை விட ஒரு பெரிய மாற்றம் இங்கே இல்லை. ஆட்சியாளர்களும் ஒன்றும் இங்கே கிழிக்கலை, மக்களும் பெரிய லெவலில் மாறலை. இங்கே எல்லாம் சாதிய படிநிலையில் இருக்க சொல்ல நம்ம பெருமையும் வரலாறுலையும் என்னத்தை மயிர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே வரலாறுங்கிறது மற்றவனை விட நம்ம வரலாறு உயர்ந்த வரலாறாக இருக்கணும்னா மற்றவனை விட நம்ம சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கணும். மற்றவனை விட நம்மளுடைய வரலாறு மேலோங்கிய வரலாறு, நாகரிகம் முதிர்ச்சி அடைந்த வரலாறுனா நம்ம இன்னும் வட மாநிலத்து மூத்துரட்டியும் மாதிரி முட்டாள்களாக தான் இருக்கிறோங்கிறது தான் இந்த கொலைகள் காட்டுது. அதனால நம்மளை காலங்காலமாக வட மாநிலத்துக்காரங்க பக்கத்து மாநிலத்துக்காரன் தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு ஆள்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன் மேலே எப்படி பாசம் இருக்கும்? ஊர் 2 பட்டால் தான் கூத்தாடி கொண்டாட்டம். அப்போ இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியலின மக்கள் அடி வாங்கி சாகுறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை பட்டியலின சமூகத்திற்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கே நமக்கான விடுதலை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய விடுதலை, நம்முடைய விடுதலை நமது கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.